Hi students, welcome to BIMI Maths, 10th Standard Maths 7th Chapter, Exercise 7.3 5th sum பார்க்கலாம். A capsule is in the shape of a cylinder with two hemispheres stuck to each of its ends. If the length of the entire capsule is 12 mm and the diameter of the capsule is 3 mm, how much medicine is can hold? இது கேப்சியூல். இது வந்து சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது. இங்கே ரெண்டு சைட்லேயும் வந்து ஹெமிஸ்பியர் அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ இதில் வந்து டயமீட்டர் வந்து 3 mm கொடுத்துருக்குறாங்க. டயமீட்டர்னால் ஃபுல்லாக இங்கேருந்து இது வரைக்கும் டயமீட்டர். இதில் பாதி ரேடியஸ். அப்போ டி வந்து 3 mm கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர் வந்து 3/2. 3 வந்து 2 டிவைட் பண்ணோம்னா 1.5 mm. இப்போ ஹெச் வந்து டோட்டலாக இதெல்லாம் சேர்த்து 12 mm கொடுத்துருக்குறாங்க. அப்போ சிலிண்டரோட ஹைட் மட்டும் எவ்வளோன்னா இது வந்து 1.5 ரேடியஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது ரேடியஸ்னால் இதுதான் அதோட ஹைட்டு. இப்போ இது வந்து 1.5, இங்கே ஒரு 1.5. இந்த 1.5 + 1.5 மைனஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் வந்து இந்த சிலிண்டர் ஷேப்பில் இருக்கிற கேப்சூலோட ஹைட்டு. இப்போ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து இங்கே டோட்டலாக எல்லாத்துக்கும் சேர்த்து 12 கொடுத்துருக்காங்க. 12 மைனஸ் இதோட ரேடியஸ் 1.5 அதுதான் ஹைட்டு. இது வந்து இதோட ஹைட், இந்த ஹெமிஸ்பியரோட ஹைட் வந்து இதுவும் 1.5. இப்போ 1.5 + 1.5. இப்போ 12 மைனஸ் இந்த ஒரு ரெண்டு 1.5 ஆட் பண்ணோம்னா 3 வரும். 0 கேன்சல் ஆயிரும், 3. அப்போ 12 - 3 வந்து 9 mm. அது ஹைட் ஆஃப் த சிலிண்டர். அப்போ இது எவ்வளோ மெடிசன் பிடிக்கும், வால்யூம் ஆஃப் மெடிசன் எவ்வளோன்னு கேட்டுருக்குறாங்க. இப்போ வால்யூம் ஆஃப் மெடிசன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் இந்த ரெண்டு ஹெமிஸ்பியர்ஸ், வால்யூம் ஆஃப் 2 ஹெமிஸ்பியர்ஸ். அப்போ சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா வந்து πr² ப்ளஸ் இங்கே ஹெமிஸ்பியருக்கு வந்து 2/3 πr³. இங்கே ரெண்டு ஹெமிஸ்பியர் இருக்கிறனால 2 × 2/3 × πr³. இதில் πr², இதுலேயும் πr² இருக்குது. அதனால் πr² வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே வந்து ஒரு ஹெச் ப்ளஸ், அப்போ இங்கே 2 × 2 4, 4/3. இங்கே r³ ரெண்டு ஆர் எடுத்துட்டோம் வெளியே. இப்போ ஒரு ஆர் மட்டும் இருக்கும் இன்ட்டு ஆர். இப்போ இது 22/7 இன்ட்டு r² வந்து ஆர் வந்து 1.5. இப்போ r²ங்கிறனால 1.5 × 1.5. இங்கே ஹைட் வந்து நம்ம 9 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 9 ப்ளஸ் இந்த 4/3, ரேடியஸ் வந்து 1.5. இப்போ இதையே 3ஆல் இந்த 1.5 கேன்சல் பண்ணோன்னா இங்கே டிவைட் பண்ண முடியாது. 0 போட்டு பாயிண்ட் வச்சு 5 × 15. 22/7 இன்ட்டு இந்த 1.5 × 1.5 × 9 + 4 × 0.5. இங்கே 22/7, இங்கே 1.5 1.5னா 15 × 15 வந்து 225. இங்கே ரெண்டு டிஜிட் தள்ளி, இங்கே ஒரு பாயிண்ட்டுக்கு இந்த ஒரு டிஜிட் இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு இந்த ஒரு டிஜிட் இருக்குது. அப்போ ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா 2.25 இன்ட்டு இங்கே வந்து இந்த 9 அப்படியே இருக்குது. 4 × 0.5 வந்து 2. 4 5 are 20. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா 2. இப்போ 9 + 2 வந்து 11. இப்போ இங்கே 22 × 11, இங்கே 22 × 11 மல்டிப்ளை பண்ணால் 242. இந்த 242ஓடு இந்த 2.25 மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 54450ன்னு வரும். 544.5 / 7. இப்போ இதை வந்து 7ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே 7 7s are 49, ரிமைண்டர் 5, மறுபடியும் 4, 7 7s are 49, மறுபடியும் இங்கே 5,
அடுத்தது பாயிண்ட் வச்சுட்டு மறுபடியும் இந்த 5 கீழே இறக்கணும்னா 7 7s are 49, மறுபடியும் 6 8 7s are 56, ரிமைண்டர் 4, மறுபடியும் ஒரு 0 சேர்த்திக்கிறோம், 5 7s are 35, ரிமைண்டர் 5, மறுபடியும் ஒரு 0 சேர்த்திக்கிறோம், 7 7s are 49. இது போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் 3 டிஜிட் கண்டுபிடிச்சாலே போதும். இப்போ 7 7 பாயிண்ட் இங்கே வந்து 5 5க்கு மேலே இருந்ததுன்னா இது கூட இங்கே தேர்ட் டிஜிட் வந்து 5 5க்கு மேலே இருந்ததுன்னா இந்த டிஜிட் கூட ஒரு 1 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 7 7.78 7 இது கூட ஒரு 1 ஆட் பண்ணோம்னா 8. இப்போ 78 மில்லிமீட்டர் க்யூப். வால்யூம்ங்கிறனால நம்ம கியூபிக் யூனிட் எழுதுகிறோம். இப்போ மில்லிமீட்டர் க்யூப். Hello students, thanks for watching. Tata, bye.